வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வக்ரம் என்றால் என்ன? நவகோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள். பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும். சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள். இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது. காரணம், சந்திரன் பாதி நாள் வளர்வரையாகவும் பாதி நாள் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை. மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டுக்கோள்களிலே சனி, குரு மற்றும் மாதக்கோள்களிலே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. காரணம், அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள். அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும். ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுபகிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது, காரகத்துவங்கள் இருக்கின்றது. சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவற்றில் அசுபகிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுபகிரகம் சனீஸ்வர பகவான். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய். இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கொடூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள். இவற்றில் குறிப்பாக சனி ஒரு இருள் கிரகம். அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடியவர், வெறுப்பை காட்டக்கூடியவர், தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர். சனியை பற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும். ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று 30 வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார். அனுபவ உண்மை.
சிலர் சொல்லலாம், எனக்கு 7.5 சனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது, குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம். எப்படி எடுத்துக்கொண்டாலும், கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவை தனிப்பட்டதாகும். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம். அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள், அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல். ஆகையால் 10ஆம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு, இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் பெறுகிறது என்று கூறியது நிச்சயம் அது தவறு. ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு 7.5 நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு 30-40% வரை. ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார். ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும், அது குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், நான் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி. ஆகையால் இங்கு குரு வக்ரம் அடைகின்றார், ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைகின்றார். இங்கு சுக்கிரன் புதனும் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல, சில நாட்கள், சில மாதங்கள், சில நாட்கள் இருப்பார்கள். அத்தகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் ஆண்டுக்கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் வந்திருக்கின்ற குரு பகவான். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும், தன்மை மாறும். நாம் அடிக்கடி நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள், சிலருடைய குரூரமான எண்ணம், குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது, ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி, ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால், வக்ரம் என்கின்ற எண்ணத்தை, வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள், தவறான செயல்களை செய்யக்கூடியவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும், மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும், எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள், அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள். கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள், பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார்? அவனும் மனிதன் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம், அதுதான் வக்ர எண்ணம். ஆகையால் கிரகங்கள் வக்ர அடைகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும். செவ்வாய் வக்ரம் அடைந்தால் என்றால், செவ்வாய் என்பது ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, கோபம், அதிகமான பிடிவாத குணம், அதட்டல், மற்றவர்களை அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்கி ஆள்கின்ற ஆளுமைத்தன்மை, இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம். பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற போது சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது, சந்திரனை தவிர்த்து. சூரியனால் வக்ரம் அடைவார்கள். சூரியனோடு நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கிரன், புதன். ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு 5இல் வருகின்ற பொழுது வக்ரம் அடைவார். குருவுக்கு 5இல் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார். குருவுக்கு 9இல் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது சூரியனோடு சுக்கிரன், புதன் பக்கத்திலே இருப்பார்கள். ஒரு ராசியிலேருந்து ஒரு 2 ராசி தான் தள்ளி இருப்பாங்க, ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. சூரியனோடு ஒரு ராசி தள்ளி இருக்கலாம், அல்ல இன்னொரு ராசி, ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 4வது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகங்களாகப்பட்ட சுக்கிரன், புதன் சேரவே மாட்டார்கள். அதே சமயத்தில் சந்திரன் சேருவார். ஆனால் சந்திரன் பாதி நாள் வளர்பறை, பாதி நாள் தேய்பிறை. அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர். பலம் என்றால் பௌர்ணமி என்று தான் அவர் பலம், அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை. மற்ற நாள் அமாவாசையிலிருந்து அவர் வளர்பறை, ஒரு குழந்தை வளர்கின்ற நிலை. ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான். அதனால தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சந்திராதி யோகம், குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கிரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார். அப்போது அவர் தனி இருக்கலாம், இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம். இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேருவது அரிதானது. பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவ்வாறு ஏற்படும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம், உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ, சனி வக்ரம் பெற்று செவ்வாய் வக்ரம் பெற்று சேர்வதோ, இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது, அடிக்கடி வரக்கூடியது இல்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு 120 நாட்கள் குரு வக்ரம் அடைவார். சில ஆண்டுகள் மட்டுமே வக்ரம் அடைய மாட்டார்.
சனியும் வருடத்துக்கு வக்ரம் அடைவார். இந்த வக்ரம் இந்த 2024 குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவர்கள் 118 நாட்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று வக்ரம் அடைகின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி அடைகிறார். 118 நாட்கள் ரிஷபராசியிலே அவர் வக்ரம் அடைகிறார். இவற்றில் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும், ஆன்டி கிளாக் வைஸ். எப்பொழுதும் சுபகிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும், அதாவது 7 கோள்கள் ராகு கேது தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும், கிளாக் வைஸாக செல்லும். ஆனால் ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள் என்றால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள். ஆகையால் இந்த வக்ர பயிற்சியில் பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்கின்றார். பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ரோகிணி நட்சத்திரம் பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். ரிஷபராசியிலே ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர் பின்னோக்கி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பார். ஆகையால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அடுத்த வருடம் 2025 வரை இத்தகைய இந்த நாட்கள் எந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் 118 நாட்கள். இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம். சிம்ம ராசிக்குரிய குரு வக்ர பயிற்சி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற கர்மஸ்தானத்தில் குரு பகவான் தனித்திருக்கிறார். அந்த தனித்திருக்கின்ற நிலையில் அவர் வக்ரம் அடைகின்றார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 10ஆம் இடம் ரிஷபராசியில் குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்லதா கெட்டதா? நிச்சயம் நல்லது. காரணம் 10ஆம் இடம் கோச்சார ரீதியாக குருவுக்கு உகுந்த இடம் அல்ல. அவ்வாறு 10இல் குரு அமர்கின்ற பொழுது தனநாசம், தொழில் நாசம் போன்றவர்கள் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி வழக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு குரு வக்ரம் அடைகின்றது மாறுபட்டு கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே குரு வக்ரம் என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்றாலும் அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2இலே கேதுவும் 8இலே ராகுவால் பாதிப்பில்லை, சனி 7இலே இருப்பதனால். ஆனால் கேது 2இலே இருக்கின்றார். குரு வக்ரமாக இப்பொழுது பார்ப்பார் கேதுவை. மனதிலே குழப்பங்கள், வீட்டிலே பிரச்சனைகள். ஏனென்றால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கார். கேதுவோ ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர், பேரின்பத்தை நாடக்கூடியவர். அப்படிப்பட்ட பேரின்பத்தை நாடக்கூடியவர் நீங்கள் கடவுள் மீது அதீதமான ஒரு அன்பு பார்த்தும் பக்தியை கொண்டு குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிடுவீர்கள். அதனால் குடும்பத்தில் 7இல் இருக்கிற சனி பிரச்சனையை ஆரம்பிப்பார். ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்மப்பாக எப்படா நீ மாட்டுவே அப்படிங்கிற மாதிரி அவர் காத்துக்கிட்டு இருக்கார். இங்கு கேது 2இல் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருந்து வந்த நிலையில் கேதுவால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்து வந்த சூழ்நிலை இப்பொழுது வக்ரமாக குரு பார்ப்பதினால் குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படும். தனிமையை விரும்புவீர்கள், ஆன்மீகத்தை நாடுவீர்கள், தியானம் மற்றும் யோகம் போன்றவற்றில் யோக கலையில் நாட்டம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய ஆர்வம் குடும்பத்தின் மீது இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் புத்திரக்காரகன் உங்களுக்கு புத்திரக்காரகனே குரு பகவான், அவரே உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி 5க்குரியவர். குழந்தைகள் உங்களை போட்டு நச்சரிப்பார்கள், அப்பா ஏனப்பா கோயிலாக போகிற என்ன கவுனி அப்படின்னு. அவர்களுடைய கல்வியிலே கவனத்தை குறைப்பீர்கள், அது வேண்டாம். நிச்சயம் அந்த நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படும். ஏனென்றால் 5க்குரிய குரு வக்ரமாவதனால். எனவே இந்த காலகட்டங்களிலே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டும். எண்ணும் சிற்றின்பம், அதாவது லௌதீக வாழ்க்கையில் வாழ்கின்ற உங்களுக்கு இப்பொழுது எப்பொழுதும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம், நீங்கள் நினைக்கின்றதை செய்தே முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். அவற்றை மற்றவர்கள் கூறினார்கள் என்பதற்காக கருத்தை நீங்கள் ஆலோசனை கூட செய்ய மாட்டீங்க, கவனத்தில் கொள்ளக்கூட மாட்டீர்கள். என்ன அது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க கூட மாட்டீங்க. நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இப்போ அதிகமாக செயல்படுத்துவீர்கள். ஆனால் குரு 10இல் வக்ரமாகனா பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக நன்மைகளை கொடுக்கும். பொருளாதார பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை நீங்கள் வெளிக்காட்டாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். எப்பயுமே சிம்மராசிக்கு மனசில் இருக்கின்ற குறையை வெளிப்படையாக சொல்லவே மாட்டீர்கள். ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கறது கூட கௌரவ குறைச்சலாக நினைப்பீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து உங்கள் மேலே தோளில் கை போட்டால் கூட உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் தான் அதிகாரத்தை செலுத்துவீர்களே ஒழிய யாரும் உங்களை அதிகாரத்தை செலுத்தி உங்களை கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு நீங்கள் சிங்க முகத்தை காட்டுவீர்கள். உங்களுடைய முகம் எப்பொழுதும் ஒரு முகம் நன்மையான அன்பான முகமாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கின்ற சிங்க முகம் திடீரென்று வெளிப்படாது.
அந்த திடீர்னு வெளிப்படக்கூடிய இப்போது அதிகமாக வெளிப்படும். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாயும் 12க்கு வருவார். அவரும் வக்ரமடைவார் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அதுவும் சிறப்பல்ல. இருந்தாலும் அவர் லாபத்துக்கு செல்வார். 11ஆம் இடத்தில் இருப்பார். திரும்பி அப்படி வந்து மாறி மாறி வருவார். 12க்கு போவார், 11ல் இருக்கவர் 12க்கு வருவார், 12ல் இருக்குன்னு 11க்கு போவார். இப்படி குரு செவ்வாய் வந்து ஜம்ப் அடிச்சுட்டே இருப்பார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும். ஆகையால் இந்த காலகட்டங்களில் ராசியாதிபதி அவர் மாதம் மாதம் மாறிக்கிட்டே இருப்பார். அவர் பங்குக்கு அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். உலகமே அவர் சுற்றிக்கிட்டு இருக்கு. எனவே நடுநிலை நாயகனான சூரியனை ராசியாதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 7லே சனி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதனால் சனியுடைய தாக்கம் அதிகரிக்கும். குருவும் வக்ரமாக இருப்பது தொழில் வியாபார உத்தியோகத்தில் நன்மை. ஆனால் 7ஆம் இடம் கணவன் மணி உறவை குறிக்கக்கூடியது, நண்பர்களுடைய உறவை கொடுக்கக்கூடியது. நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்களுடைய உறவுகள் பாதிப்பு, பிரிவு, சண்டை, மேலும் காதல் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும். 7ஆம் இடம் சனி உங்களுக்கு தனித்து அவருடைய தாக்கத்தை அவர் செயல்படுத்துவார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே 7ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 7ல் இருக்க 6ஆம் இடம் என்ற மகர ராசியிலே கிரகங்கள் வரும். சூரியன் வருவார். தை மாதம் போகும்போது சூரியன் வருவார். அவர் கூடிய புதன் வருவார். அவர் கூடிய சுக்கிரன் வருவார். அந்த காலகட்டங்கள் மாத பலன்களை பார்க்கும்போது சொல்லுவேன். 7ல் சனி இருந்தாலும் 6ல் கிரகம் இருக்குன்ட்டு. ஆகையால் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மை இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை குறையும். கடன் பிரச்சனை குறையும். 6ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 7ல் இருந்தாலும் இந்த குரு வந்து இவ வக்ரமாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்காரனே உங்கள்கிட்ட கடனை வந்து திருப்பி கேட்கறதுக்கு பயப்படுவான். கடன்காரனே உங்கள் கடனை வந்து திருப்பி கேட்கறதுக்கு போவான். இல்லை கடன்காரன் அவன் பிரச்சனையை வந்து கடன் கொடுத்தவன் அவன் தனிப்பட்ட பிரச்சனையில் அவன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் கடனை கேட்கறதுக்கு அவனுக்கு வந்து நேரம் இருக்காது. அவருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் கடனை வந்து பிரச்சனை வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்கினது தான். ஆனால் இப்போதைக்கு அவர் தொல்லை பண்ண மாட்டார். இது ஒரு வகையில் வந்து ஒரு நன்மையாகவும் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்கின்றார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வின்னா அந்த இடங்கள்லாம் பாதிக்கும். கல்வியில் பிரச்சனையை கொடுக்கும். படிப்பில் தடைகளை கொடுக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. 2ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால கேது வேறு இருக்காருங்களா, படிப்பில் நாட்டமே இருக்காது. நீங்கள் படிக்கலான்னா நீங்கள் ராமாயணத்தை படிச்சுட்டு இருப்பீங்க, மகாபாரதத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் கல்வியை படிக்க மாட்டீங்க, புக்கை படிக்க மாட்டீங்க. அதனால் வந்து மாணவ கல்விகள் கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் இது பார்த்துக்கொள்வீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய சிம்மராசியில் பிறந்து நீங்கள் அது அவங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தான் அவங்க கல்வி மீது நீங்கள் ஒரு கண் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் வந்து கேளிக்கைகளை சொல்ல மாட்டார்கள். ஆன்மீகத்திலேயோ அல்லது ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ இருக்கும். அது கவனித்துவீங்கள். 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்குறார். உங்கள் அம்மாவுடைய உடல்நலத்தில், தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் வீடு வாங்கும் பொழுது மிக மிக கவனம் வேண்டும். மிக மிக கவனம். சொத்து விஷயத்தில் கவனம். ஏனென்றால் 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அவரும் இந்த இடத்துல வந்து இந்த காலகட்டங்களில் அவர் பாதிக்கப்படுறார். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார். அதுக்கு முன்னதாக 12க்கு வருவார். கடகத்தில் அவர் நீச்சம் அடைவார். கடகத்தில் தான் அவர் வக்ரம் அடைகிறார். கடகத்தில் வக்ரம் அடைகின்ற நிலை, கடகம் வந்தாலே 12க்கு வரார். அதே போலவே 12ல் அவர் வக்ரமாக அடைவார். இதனால் வந்து உங்களுக்கு வந்து வீடு வாங்குறதா இருந்தாலோ வாகனம் வாங்குறதுனாலோ உங்களுக்கு கவனம் வேண்டும். வாகனத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். சரியான நேரத்தில் வந்து அது வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை என்றால் செலவுகள் அதிகமாக வைக்கும். நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சமாக செலவு இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் விட்டிங்கன்னா வண்டியை பெரிய செலவு வச்சிடும். ஆக நீங்கள் முன் யோசனையோடு நீங்கள் செயல்படுவது நல்லது. வண்டியை வந்து அப்பப்போ நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது, சரி பண்ணுறது, அது வந்து பரிசோதனை பண்ணுறது நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன். கடன் இருந்தால் அந்த கடன்லாம் பிரச்சனை இல்லை. நோய் பிரச்சனை இருக்காது. உடல் நலத்துலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சிம்மராசிக்கு எப்பயுமே எந்த ஒரு உடல்நல பாதிப்புனா சீக்கிரமாக சரியாயிடும். அது சிம்மராசிக்குரிய அந்த ஒரு தனித்தன்மை. அப்படி பார்க்கும்போது நோய் பிரச்சனைலாம் இருக்காது. அதே மாதிரி சமயத்தில் ஒரு திடீர் லாபம் இருக்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி யோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் வந்து மிகப்பெரிய நன்மை இருக்குது. பங்கு சந்தையில் திடீர் யோகம், மிகப்பெரிய நன்மை, லாபம் இதெல்லாம் இருக்குது. ஆகையால் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் லாபம், உத்தியோகத்தில் எச்சரிக்கை. ஆனாலும் எதிரிகள் தொல்லை இல்லை. வார்த்தையில் தான் கவனம் வேண்டும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால். மற்றபடி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு பகமை காட்டுவார்கள். பின் சதியை செய்வார்கள். பின்புறமாக உங்களுக்கு சதி செய்வார்கள். நேரடியாக உங்கள்கிட்ட பேசினா தான் நீங்கள் சரியாக அவருக்கு பதிலடி கொடுப்பீர்கள். அதான சிம்மராசி. ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் வந்து மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். நீங்கள் ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் அந்த விடுமுறை நாள் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான அவர்களுக்குரிய அனுகூலமான நாளாக எடுத்துக்கொள்வார்கள். அதுக்காக விடுமுறை எடுக்காமல் இருக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனாலும் கவனத்தோடு இருங்கள் சக ஊழியர்களிடம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக அதெல்லாம் ஒரு இருபால் இனத்திலும் உங்களுக்கு பிரச்சனை தான்.
இங்கே ஆப்போசிட் ஜெண்டர்லாம் ஒன்றும் இல்லை. இருபால் இனத்திலும் உங்களுக்கு பாதகமாகவே இருப்பார்கள். கவனம் வேண்டும். பெண்களுக்கான பலன் என்றால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. 2ஆம் இடத்த குரு வக்ரமாக பார்ப்பது 7ல் சனி இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் கணவன் மணி உறவிலே பிரச்சனைகள், பிரிவுகள், கோர்ட்டு போகிற அளவுக்கு கூட ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். தசாபுத்தியில் நன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது முன் யோசனையோடு சொல்வதனால் முன்னதாகவே சொல்வதனால் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு கஷ்டம்தான் கொஞ்சம், ஆனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களுக்கான திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. அதே சமயத்தில் 7ல் சனி, அது தனி கதை. ஆக இந்த நேரத்தில் அவற்றை விட்டு விடலாம். குரு பயிற்சி வக்ர பயிற்சியில் பலனில்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 10ல் குரு வக்ரம் அடைவதனால் படைப்பில் வெளியிடுவதிலே சில தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். அதுக்கடுத்து அரசியலுக்கு சிம்மராசிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஆனால் 10ல் குரு இருக்கிற பதிவு போயிருக்கும். போன பதிவு திரும்பி வருமா? நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர காலங்களிலே. பதவி போயிருக்கும். குரு 10ல் இருக்கும் பொழுது அந்த பதவி எடுத்திருந்தாங்கன்னா அந்த பதவியே அதே பதவியோ இல்லை அதோட மேல் பதவியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் கட்சியில் கிடைக்கும். இதுவே மாணவ கண்மையிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் ரொம்ப கவனம் வேண்டும். 2ஆம் இடத்துல கேதுவோ குரு பார்க்குறது பள்ளி கல்வியில் இருக்கின்ற கண்மணிகள் மிகவும் கவனமும் பொறுமையும் வேண்டும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இந்த குரு வக்ர பலன்கள். இது ஒரு பொது பலனாலும் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. தகுந்த ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம். என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.